6th term 2ல இங்கிலீஷ்ல நமக்கு இருக்கிற போம் ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல. இந்த போம்ல எப்படி இந்த லைன்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல புக் பேக் பார்க்குறோம். ஆத்தர்ஸோட இன்ஃபர்மேஷன் புக் பேக் வந்து பார்க்கலாம். ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் இந்த ஒரு போம் நமக்கு எழுதினவர் ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். இவர் வந்து ராபர்ட் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளவு பெரிய பேர் இருக்கா ஸ்டீவன்சன். அதே மாதிரி ஸ்டீஃபன்சன் படிக்கும் போது ஸ்காட்டிஷ் அப்படிங்கிறது படிச்சிடணும். எஸ் ஸ்டீஃபன்சன் வந்து யாரு எந்த நாவலிஸ்ட் ஸ்காட்டிஷ் சேர்ந்த ஒரு நாவலிஸ்டா இருக்காரு. poet, essayist and musician, travel writer. இந்த இயர் வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். 13 நவம்பர் 1850 இருந்து 3 டிசம்பர் 1894 வந்து இவர் வாழ்ந்த காலமா இருக்குது. இந்த இயர் எல்லாமே நம்ம வந்து எப்படி ஈஸியா ஷார்ட்கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வீடியோல பாத்துக்கலாம். இங்க வந்து மத்தது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் வந்து பாத்திரலாம். இவர் எழுதின ஒர்க்ஸ், இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் வந்து 4 கொடுத்திருக்காங்க. ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜேக்கிள்ஸ் அண்ட் மிஸ்டர் ஹெய்ட் அண்ட் அ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சைல்டு என்ன பண்றாரு, இந்த ஸ்டீவன்சன் வந்து ஒரு சைல்ட கிட்னாப் பண்ணிடுறாரு. எதுக்கு கிட்னாப் பண்றாராமா? ட்ரெஷருக்காக, நிறைய ட்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. சோ வந்து ஸ்டீவன்சன் என்ன பண்றாரு, ஒரு சைல்ட கிட்னாப் பண்றாரு ட்ரெஷருக்காக. இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கேஸா இருக்குது. சைல்டு எங்க இருந்து கிட்னாப் பண்றாரு? கார்டன்ல இருந்து அவரு கிட்னாப் பண்ணிடுறாரு. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் கேஸா இருக்குன்னு சொன்னவங்க வந்து ஜேகில் அண்ட் ஹைடி அப்படிங்கிறவங்க. சோ இது ஈஸியா நம்ம வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாசரி பாக்குறோம். சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டு மேக் ரஷ் அட் சடன் அட்டாக், டக்குன்னு போயிட்டு ஒருத்தவங்களை அடிக்கிறது சார்ஜ் அப்படின்னு போல சொல்லுவாங்கல்ல, அதான். கிளாம்பர்ங்கிறது கிளைம்ப், ரொம்ப வேகமா நம்ம கையையும் காலையும் பயன்படுத்தி ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப ஆக்வர்டா வித்தியாசமான முறையில கிளைம் பண்றது, ஏறது பேர் தான் கிளாம்பர் அப்படிங்கிறது. பிராம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்னது? பிளாக்பெரி, எஸ்பெஷலி ரோஸ் ஃபேமிலி, எஸ்பெஷலி பிளாக்பெரி. இது ஒரு பிளாக்பெரி. ட்ராம்ப் அப்படிங்கிறவங்க ஒரு பர்சன். அவங்க என்ன பண்றாங்களா, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போறவங்க. ஸ்ட்ரிங்கிங் அப்படிங்கிறது ஹேங் சோ தட் இட் ஸ்ட்ரெச்சஸ் இன் அ லாங் லைன். ஸ்ட்ரிங்கிங் அப்படிங்கிறது தொங்குறது, அப்படி தொங்குனாதான் லாங் லைன்ல வந்து அது இருக்கும். லம்பிங் அப்படிங்கிறது கேரி வித் டிஃபிகல்ட்டி, ரொம்ப கஷ்டப்பட்டு சுமக்கிற ஒரு சுமை, ஒரு லோடு தான் லம்பிங். கிளிம்ஸ்ங்கிறது கண் சிமிட்டருக்குள்ள போயிடுறது. ஸ்ட்ரிங்கிங் ஹேங் சோ தட் ஸ்ட்ரெச்சஸ் இன் அ லாங் லைன். ஸ்ட்ரிங் தொங்குறது மூலியமா அது நீளமா லப்பர் பேண்டை வந்து இழுத்து ஸ்ட்ரிங் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப லாங் லைன்ல தொங்கும். அடுத்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச்சஸ் டிச்சஸ்ல என்ன பண்றாங்க, பேட்டில் பண்றாங்க. அப்ப இந்த லைன் நமக்கு ஃப்ரம் ரயில்வே கேரேஜ். ஃபாஸ்டர் தன் ஃபேரிஸ் அண்ட் விச்சஸ். எது வந்து ரொம்ப ஃபேரிஸ் அண்ட் விச்சஸ் ரொம்ப ஃபாஸ்டா எது போயிட்டு இருக்கு? இங்க நம்ம எதை பத்தி பாக்குறோம்? ட்ரெயினை பத்தி பாக்குறோம். Why does the poet mention bridges and houses, hedges and ditches? இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாரு? இந்த விஷயத்தெல்லாம் ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணி போறதுனால ஆத்தர் நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து child, here is a child who clambers and scrambers all by himself and gathering brambles. சைல்டு என்ன பண்றாங்க, ட்ரெயினுக்கு அவுட் சைட் தி ட்ரெயின் நின்னுட்டு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ட்ரெயினுக்கு வெளில வந்து சைல்டு எல்லாமே இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிளாக்பெரிஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்னா என்ன? பிராம்பிள்ங்கிறது பிளாக்பெரி. அண்ட் எவர் அகைன் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. ஸோ விசில் அடிச்சோன்னே கன்சம்டாவும் பார்த்துட்டு இருக்கோம். சைல்டு என்ன பண்றாங்க, கடகடன்னு ஏறி கிளாம்பர் பண்ணி கிளைம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பிராம்பிள்ஸ் பிளாக்பெரிய கலெக்ட் பண்றாங்க. விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னா என்ன? ரொம்ப வெரி குயிக். பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. அப்ப என்ன பண்றாங்க, ட்ரெயின் வந்து கண் சிமிட்ற அந்த டைமுக்குள்ள டக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிருது. ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஈச் ஓவர் இங்க என்ன அப்படின்னா, ட்ரெயின் வந்து எவ்ரி சைட் சீன் பை அ பேசஞ்சர், ட்ரெயின் கான் ஃபாஸ்ட். பேசஞ்சர் ஒரு விஷயத்தையும் பாக்குறதுக்குள்ள ட்ரெயின் என்ன பண்ணுது, டக்கு டக்குன்னு கிராஸ் ஆகி அது பாட்டுல வேகமா போயிட்டே இருக்குது. இது வந்து ட்ரெயின் எப்படி ஃபாஸ்டா போகுது அப்படிங்கறத பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இந்த லைனை ஈஸியா ஞாபகம் வைக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னு வந்து பாத்துருங்க. இங்க புக் பேக்ல வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். சின்கோன் போம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த போம் மொத்தமாவே 5 லைன் தான் இருக்கும். அந்த 5 லைன்ல மொத்தமாவே 11 வார்த்தைகள் தான் இருக்கும். அதான் வந்து சின்கோயின் போம். சின்கோயின் போம் அப்படிங்கிறது மொத்தமாவே 5 லைன், அதுல 11 வார்த்தைகள். அப்ப இப்படி ஒரு போம் கொடுத்து இது என்ன போம்னு கேட்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வார்த்தைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லைன் 5 லைன் இருக்கு. அப்ப இது ஒரு சின்கோயின் போம் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். சோ புக் பேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் 6th டேர்ம் 2ல இருக்குது. ரொம்ப சின்ன போம். இதோட போயம் லைன்ஸ் எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்க சொல்லிட்டோம். அண்ட் புக் பேக்கும் பார்த்துட்டோம். ஆத்தர் வந்து அவரோட காலம் ஒன்ஸ் பாத்திரலாம். 13 நவம்பர் 1850 இருந்து 3 டிசம்பர் 1894. ஸ்டீவன்சன் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட்.
ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் தமிழும் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.